வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். சுகாதார அதிகாரிகளுக்கு தேவையான பாதுகாப்பு விடயத்தில் கவனம் செலுத்தியுள்ளதாக அறிவித்துள்ள அமைச்சர் நலிந்த ஜெயதிச. வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு விசா வழங்குவதற்கான கடுமையான நடைமுறைகள் குறித்து எச்சரித்துள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம். உலக நாடுகளுடன் ஒப்பிட்டு முதலாவது இடத்தை முடிசூட்டியுள்ள இலங்கை. இனி விரிவான செய்திகள். அனுராதபுரம் வைத்தியசாலையில் பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளான பெண் வைத்தியரின் அடையாளத்தை பாதுகாத்தமைக்கு வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஊடகங்களுக்கு நன்றி தெரிவித்தார். எதிர்வரும் காலங்களிலும் ஊடக நெறிமுறை இவ்வாறு கடைபிடிக்கப்படும் என தான் நம்புவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இந்த சம்பவம் நடந்து 36 மணித்தியாலங்களுக்குள் சந்தேக நபரை கைது செய்ய முடிந்துள்ளது. கடந்த கால சம்பவங்களைப் போல நாடகங்கள் இல்லாமல் குறுகிய கால பகுதியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சுகாதார அதிகாரிகளுக்கு தேவையான பாதுகாப்பு போன்ற விடயங்களில் அதிக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. சுகாதார அதிகாரிகளின் முறைப்பாடுகள் குறைபாடுகள் கண்டறியப்பட்டு அவற்றிற்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும். இந்த சம்பவத்திற்கு முன்னர் கூட கடந்த காலங்களில் இவ்வாறு வைத்தியசாலை வளாகங்களில் திருடுதல் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் போன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இவை இனி நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். வடமத்திய மாகாணத்தில் மாகாண ரீதியான பகிஷ்கரிப்பு மேற்கொள்ள போவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்திருந்தது. ஆனால் அவர்கள் திடீரென்று நாடு முழுவதும் 24 மணி நேர பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட தீர்மானித்தனர். சந்தேக நபர் 36 மணி நேரத்திற்கு முன்பே கைது செய்யப்பட்டதால் இந்த பணி பகிஷ்கரிப்பு நியாயமற்றது. வைத்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பிற வசதிகளை வழங்குவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. நோயாளிகளை பின்பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். பொதுமக்கள் தொடர்பிலும் நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். ஆகவே அரச வைத்தியசாலைகளுக்கு வரும் நோயாளர்கள் தொடர்பில் சிந்தித்து பணி பகிஷ்கரிப்பை நிறுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். தங்களுடைய தனித்துவத்தை இல்லாமலாக்கும் முயற்சியில் பிற கட்சிகள் செயற்படுகின்றமையினாலேயே இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தங்களது கட்சி தனித்து போட்டியிடுவதற்கு தமிழ் மக்கள் கூட்டணி தீர்மானித்துள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் எதிர்க்கட்சியுடன் இணைவது என்பது தொடர்பில் ஆராய்ந்து தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். பல அரசு அலுவலகங்களின் அனுமதியுடன் இலங்கையில் பல்வேறு பிரார்த்தனை கூட்டங்களை ஏற்பாடு செய்ய விரும்பும் வெளிநாட்டு மத பிரச்சாரர்களுக்கு விசா வழங்குவதற்கான கடுமையான நடைமுறைகள் குறித்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் எச்சரித்துள்ளது. வெளிநாட்டு பிரசங்கிகள் தங்கள் ஆசீர்வாத விழாக்கள் மற்றும் பிரார்த்தனை கூட்டங்களை வெறும் சுற்றுலா விசாவில் நடத்துவது மற்றும் உள்ளூர் மத மற்றும் கலாச்சார அதிகாரிகள் அறியாமல் சட்டவிரோத மத பிரச்சாரங்களில் ஈடுபடுவது அதிகரித்து வருவது குறித்து அதிகாரிகள் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளனர். இந்தியாவைச் சேர்ந்த 2 சுவிசேஷ போதகர்கள் யாழ்ப்பாணத்தில் 2 நாள் ஆசீர்வாத விழாவை ஏற்பாடு செய்ய முயன்ற போது இந்த விஷயம் வெளிச்சத்திற்கு வந்தது. இந்து மத குழுக்களின் புகார்கள் மற்றும் கடுமையான எதிர்ப்புகளை அடுத்து கொழும்பில் இருந்து அனுப்பப்பட்ட குடிவரவு அதிகாரிகள் சிறப்பு குழுவால் ஆசீர்வாத விழா தடை செய்யப்பட்டது. 2025ஆம் ஆண்டிற்கான உலகின் மிகவும் குடும்ப நட்பு நாடாக இலங்கை விளங்குகிறது என்று சொகுசு பயண இதழான கொண்டே நாஸ்ட் டிராவல் தெரிவித்துள்ளது. அவர்கள் புதிய அறிக்கை 2025ஆம் ஆண்டில் குடும்பங்கள் இடம்பெயர்வதற்கு சிறந்த நாடாக இலங்கையை முடிசூட்டியுள்ளது. இலங்கை அதன் கல்வி முறை இலவச கல்வி என்பதால் ஈர்க்கக்கூடிய மதிப்பெண்ணை பெறுகிறது. ஆண்டுக்கு $354.60 குழந்தை பராமரிப்பு செலவையும் பெற்றுள்ளது. அமெரிக்காவில் குழந்தை பராமரிப்பு செலவு ஆண்டிற்கு $16,439.40 ஒப்பிடும் போது மிக குறைந்த இடத்தில் உள்ளது. அதனால்தான் இலங்கை முதலிடத்தில் இருக்க அமெரிக்கா 10வது இடத்தில் உள்ளது. அந்த அறிக்கையின்படி இந்த பட்டியலில் இலங்கை மிக உயர்ந்த இடத்தை பெற்றதில் ஆச்சரியமில்லை. உண்மையில் 2025ஆம் ஆண்டில் சுற்றுப்பயணங்கள் செல்வதற்கு பிடித்தமான இடங்களில் ஒன்றாக இலங்கையை பெயரிட்டுள்ளோம். அதன் வரவேற்பு இயல்பு வெளிப்புற நடவடிக்கைகள் மற்றும் குடும்பத்திற்கு ஏற்ற ஹோட்டல்களில் இலங்கை கவனம் செலுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டின் மிகவும் குடும்ப நட்பு நாடுகள் வரிசைப்படி முதலிடத்தில் இலங்கை, அதைத் தொடர்ந்து ஸ்வீடன், நார்வே, நியூசிலாந்து, ஐஸ்லாந்து, ஜெர்மனி, பின்லாந்து, டென்மார்க், ஆஸ்திரேலியா மற்றும் 10வது இடத்தில் அமெரிக்கா.
போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தனது கட்டளையின் கீழ் உள்ள போலீஸ் அதிகாரிகளை பயன்படுத்தி குற்றவியல் வலையமைப்பை இயக்கியதாக சட்டமா அதிபர் திணைக்களம் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. தம்மை கைது செய்வதை நிறுத்த கோரி தென்னகோன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போது போலீஸ் மா அதிபர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளை பயன்படுத்தி வெலிகம்பவில் உள்ள W15 ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தெரிவித்தார். தென்னகோனுக்கு ஹோட்டல் உரிமையாளர்களுக்கும் இடையிலான தனிப்பட்ட தகராறில் போலீஸ் சார்ஜென்ட் ஒருவரின் மரணத்திற்கு காரணமான சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக பீரிஸ் தெரிவித்துள்ளார். தென்னகோன் தனிப்பட்ட முறைப்பாடுகளை தீர்ப்பதற்கு துணை ராணுவ படையாக காவல்துறையினரை பயன்படுத்தியதாக பீரிஸ் மேலும் தெரிவித்தார். தேசபந்து தென்னகோன் February 27 முதல் கைது செய்வதை தவிர்த்துவிட்டார் என்றும் சட்ட அமலாக்கத்துறையினரால் தீவிரமாக தேடப்பட்டு வருவதாகவும் அவர் வலியுறுத்தினார். தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு நகர மேயர் வேட்பாளர் வீராய் காளி பால்தாசர் வரவிருக்கும் 2025 உள்ளூராட்சி தேர்தலில் தனது கட்சியின் வெற்றியில் நம்பிக்கை தெரிவித்தார். NPP வேட்பாளர் 2025 உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட வைப்புத் தொகையை செலுத்திய பின்னர் அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். பொதுமக்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டனர். நாங்கள் நாடாளுமன்றத்தை கைப்பற்றியுள்ளோம். எனவே இது ஒரு சவாலாக இருக்காது என்று பால்தாசர் கூறினார். எங்களிடம் வலுவான வேட்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அணி உள்ளது. எமது தேசிய வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உள்ளூராட்சி மட்டத்தில் அதிகாரத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். வீட்டு வசதி மற்றும் கழிவு மேலாண்மை, இந்த சவால்களை எதிர்கொள்ள நிலையான தீர்வுகளை உறுதியளித்தல் போன்ற முக்கிய பிரச்சினைகளை பால்தாசர் எடுத்துரைத்தார். ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் சார்ஜென்ட் ஒருவர் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவால் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். CIBBOCயின் கூற்றுப்படி 15,000 ரூபாய் லஞ்சத்திற்கு ஈடாக ஒரு ஜோடிக்கு எதிரான நீதிமன்ற வழக்கை முடிப்பதாக அதிகாரி உறுதியளித்தார். ஹட்டன் போலீஸ் நிலையத்தில் லஞ்சம் பெற்றுக் கொண்டிருந்த போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சிய பெரேரா இன்று அரசாங்கத்திற்கு தெரிவித்த ஆலோசனையில் பயிர் சேதத்திற்கு தீர்வாக டோக்குரங்குகளை பிடிக்கும் மக்களுக்கு குறைந்தபட்சம் 500 அல்லது 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்யலாம். விலங்குகளினால் ஏற்படும் சேதங்களுக்கும் ஆகும் செலவை கருத்தில் கொள்ளும் போது இதற்காக கொஞ்சம் பணம் செலவழிப்பது பெரிய பிரச்சனை இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் பெரேரா நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். பேராதனை பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சில நிபுணர்கள் 2015ஆம் ஆண்டு குரங்குகளை கருத்தடை செய்ய அல்லது தகுந்த இடத்தில் அடைத்து வைக்க அப்போதைய அரசாங்கத்திடம் முன்மொழிந்ததாகவும் அதிக செலவு காரணமாக அந்த முன்மொழிவுகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறினார். தற்போதைய அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காண முடிந்தால் அதிக செலவுகள் ஏற்படாது என்றார்.